சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். ஒளிக்கு நியூட்டோனியன் பிசிக்ஸில் 10 கேரக்டரிஸ்டிக்ஸ், 10 குறிப்புகள். அந்த 10 குறிப்புகளும் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த 10 குறிப்புகள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒளியை பற்றி சொன்னார். ஒருத்தருக்கு சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் எனக்கு குழந்தைக்காக ஜெபம் பண்ணீங்க, எனக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் குழந்தைய தூக்கிட்டு வரல, நான் அம்மா வீட்டில் விட்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க. ஃபோட்டோ கூட இல்லையா என்ன? செல்ஃபோன் நினச்சிதாங்க, செல்ஃபோனை கையில் எடுத்துகிட்டு தெரியுமா உங்களுக்கு ஸ்வைப் பண்ணுறது பண்ணிவிட்டு இதான் ஃபோட்டோன்னாங்க. அது மாதிரி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம எங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு, உள்ளங்கையில். அது ஒரிஜினல் லாங்குவேஜில் எப்படி இருக்குன்னா, வரைஞ்சி வச்சுருக்கேன்ல, வரைஞ்சி வச்சு தண்ணி பட்டால் அழிஞ்சு போயிடும். செதுக்கி வச்சுருக்கேன்னு போட்டுருக்கு, உள்ளங்கையில் செதுக்கி வச்சுருக்கேன். அதனால் சில வேளைகளில் ஆண்டவர் என்ன செய்கிறார், விட்டுருங்க என்னச்சா இந்த பாருங்க இதான் விட்டு கையை ஸ்வைப் பண்ணி காட்டுறாரு. தலைச்சன் சங்காரம், எகிப்தியர்களில் எல்லா மூத்த பிள்ளைங்களையும் அந்த சங்காரத்துடன் இது பண்ணுறான். ஆனால் இஸ்ரேல் மக்கள்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன செய்யணும், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை ஒரு பவலில் எடுத்து கிண்ணத்தில் எடுத்து அதை ஈசோப்பு தண்டில் முக்கி மூத்த மகன் தலையில் தெளிங்கன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? நிலைக்கால்களிலும் சட்டங்களிலும் தெளிங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆண்டவரே ரத்தம் மூத்த மகன் தலையில் ஒரு சொட்டு போட்டு வச்சு சொல்லுங்கள் அப்படின்னா நல்லா இருக்கும்ல, அது எதுக்கு நிலைக்காலில் பூச சொன்னீங்க அப்படின்னு. இது ஒரு கேள்வி, இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? நம்ம பேசுகிறது, வீட்டுக்குள்ளேருந்து பேசுகிறது எல்லாம் இந்த சட்டத்திலும் கல்களிலும் சுவரிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 24 verse 27. யோசுவா 24:27. எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியா இருக்க கடவது. கர்த்தர் நம்மோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியா இருக்க கடவது என்று சொல்லி, அந்த கல் என்ன சொல்றார் ஜாஷுவா, கர்த்தர் நமக்கு சொன்ன எல்லாத்தையும் கேட்டுது. கல் காது இருக்கா? காது மாத்திரம் இல்லை, கண்ணும் இருக்கு. கல் கேட்டது. சரி, ஓகே. அதனால் நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா அதையும் அந்த கல்லை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இவன் பொய் சொல்கிறான்னு சொல்லும். அப்போ நீங்கள் வீட்டில் பேசுகிறதெல்லாம் எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு? உங்கள் சுவத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஓகே. அபகுக் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கல் சுவரிலிருந்து கூப்பிடும், கல் சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். உங்களுக்கு விரோதமா இரத்த பழிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. அநியாயத்தினாலே பலப்படுத்துகிறவர்களுக்கு ஐயோ. ஏன்னா நீங்கள் கல் பேசுகிறதெல்லாம் கேட்கும் அப்படின்னு. இப்போ ஆண்டவர் சொன்னார், நிலைக்கால்களிலும் சட்டத்திலும் ரத்தத்தை பூசினதுனால அந்த வீட்டில் உள்ளவங்க மூத்த மகன் அப்பாவை திட்டினது, அப்பா அவனை திட்டினது எல்லாம் நிலைக்கால்கள்லேயும் சத்தத்திலையும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த ரத்தத்தை பூசினதுனால அதெல்லாம் சாட்சி சொல்லாதபடி வாயை அடைச்சிட்டார் ஆண்டவர். அதனால தான் போட்டார். அதனால் அந்த சங்கார தூதன் கடந்து போகும்போது அப்படின்னு வெயிட் பண்ணுறான். ஏய் கல்ல, என்ன நடந்தது, உங்களை அடிக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீ பாட்டில் பக்கத்து வீட்டுக்கு போ, அப்படி போயிட்டேரு. அதனால் God has not allowed the stones to speak against the family. அதனால தான் நிலைக்கால்கள்லையும் சட்டத்துலேயும் என்ட்ரி பாயிண்டில் பேசிட்டு ஆண்டவர் சொன்னார், வெளியே வந்தேன்னா என்ன ஆகும், அடிச்சிருவா, ரத்த பாதுகாப்பு போயிடும். அதனால் ரத்த கோட்டைக்குள் வைத்துன்னு ஜெபம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு தான் இதுதான் அர்த்தம் அப்படின்னு.
அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் அதில் வந்து ஆண்டவர் எனக்கு என்ன காட்டினாருங்கிறது, ஃபெய்த்துங்கிறது சப்ஸ்டன்ஸ், வேர்டுங்கிறது குக்கிங் எனர்ஜி, குக்கிங் கேஸ். இப்போ வந்து கோதுமை மாவு இருக்குது, அந்த கோதுமை மாவை ரொட்டி ஆக்கணுமானா என்ன வேணும்? கேஸ் ஸ்டவ், எனர்ஜி ஸ்டவ். ஆகவே ஃபெய்த் இஸ் அ ரா சப்ஸ்டன்ஸ். விசுவாசங்கிறது என்னமோ ஆண்டவரை நம்புகிறேன்னு சொல்கிறது இல்லை, அது ஒரு சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து உங்கள் வீட்டில் 1 டம்ளர் கோதுமாவும் இருக்கலாம், 5 கிலோ கோதுமாவும் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் சப்ஸ்டன்ஸ். அது மாதிரி ஃபெய்த் சப்ஸ்டன்ஸ் வந்து நிறையா இருக்கும். 1 டம்ளர் மாவு இருந்தால் 2 சப்பாத்தி சுடலாம். 1 கலம் அல்லது பெரிய பாத்திரம் நிறையா இருந்தால் என்ன செய்யலாம்? 10-20 சப்பாத்தி சுடலாம். அதனால் உங்கள் ஃபெய்த் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து உங்கள் வார்த்தை என்னும் சமையல் காரன் அதை வேண்டியதாக எது வேணுமோ அதை செய்துடுவான். கோதுமை வச்சு ரொட்டி தான் சுட முடியும். விசுவாசமாகிய சப்ஸ்டன்ஸை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம். Faith is a substance. Our words are cooking gas or hands, the cook. So, நம்ம வார்த்தையை பேசணும். நம்ம வார்த்தைக்கு ரொம்ப பலம் இருக்குது. இப்போ நமக்கு வார்த்தைக்கு வல்லமை இருக்குதுன்னு நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன். வார்த்தைக்கு வல்லமை இருக்குதுன்னு அதிகமாக வாழ்நாள் முழுதும் பேசினவர் சார்ல்ஸ் கேப்ஸ். சார்ல்ஸ் கேப்ஸினுடைய டாட்டர் பேர் ஆனட் கேப்ஸ். ஆனட் கேப்ஸ் சொல்கிறாங்க, குவாண்டம் ஃபெய்த்துன்னு ஒன்று எழுதியிருக்காங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, ஃபெய்த் இஸ் அ சப்ஸ்டன்ஸ், யுவர் வேர்ட்ஸ் ஆர் எனர்ஜி. இதை ரொம்ப உங்கள் எல்லாரையும் விட அதிகமாக பிலீவ் பண்ணுறது நான் தான். அதனால் நான் எது சொன்னாலும் ஸ்டாஃப்லாம் பயப்படுவாங்க, அது சொல்லிடுறாங்க தப்பாக சொல்லிட்டிங்கன்னா அது நடந்துடும் அப்படின்னு. ஆக்வா கார்டு தண்ணி எங்கள் வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண உடனே நான் பார்த்தேன், இதை ஜாக்கிரதையாக தண்ணி பிடிக்கணும், இல்லைன்னா கீழே விழுந்துடும் அப்படின்னு. ஜாக்கிரதையாக தண்ணி பிடிக்கணும், இல்லைன்னா காலில் விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறேன். நான் சொன்னதை அந்த ஆக்வா கார்டு கேட்டுருச்சு. இவன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்கியிருக்கான். கேட்ட உடனே ரியாக்ட் ஆகிடுச்சு. ஜாகிரதா பிடிக்கலாம் கீழே விழுந்துரும்னு சொன்னது அதை கேட்டுருச்சு. அதுக்கு தெரியாது இது சொல்கிறது நல்லதா செய்யணுமா வேண்டாமான்னு. அவர் தெரியாமல் சொல்லிட்டாரு, அதனால் பரவாயில்ல இல்லை. அவர் சொல்லி முடித்து ஃபுல் ஸ்டாப் வச்ச உடனே அது டப்புன்னு விழுந்துருச்சு. வைஃப் போய் பாரு அவன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவன் போல இன்னும் அங்கே இன்னொன்று போட்டுட்ருக்கான். 100 யூனிட் கிலோ விழுந்து அதை எடுத்து கட்டிகிட்டு இருக்கான். அப்புறம் மறுபடியும் வந்து விழுந்துருச்சிங்க. ஆமாம், அவர் சொன்னார்ல, அது மாதிரி தான் விழுந்துருச்சு. ஸோ யூ டோன்ட் ஸ்பீக். நம்ம காலையிலேருந்து வளன்னு எல்லார்ட்டையும் பேசுகிறோம், ஒன்றும் நடக்காதனால வார்த்தைக்கே வல்லமை இல்லை. வார்த்தைங்கிறது யூஸ்லெஸ் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஏன்னா நம்ம பேசி எதையும் சாதிக்கலை. ஆனால் பேசி சாதித்தோம்னா வார்த்தைக்கு வல்லமை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜாக்கிரதையாக பேசும். எலும்பே சரியாகு அப்படின்னு சொன்னால் எலும்பு என் சத்தத்தை கேட்டு சரியாகுது. அடிக்கடி என்னிடத்தில் மக்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது, பாஸ்டர் ஆங்கிலத்தில் நீங்கள் எந்த டிரான்ஸ்லேஷன் பைபிளை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்பேன். நான் சொல்லுவது வழக்கம் டிபிடி டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு. பாஸ்டர் அந்த டிபிடி டிரான்ஸ்லேஷன் கேள்விப்பட்டதே இல்லை, வாட் இஸ் திஸ் டிபிடி அப்படின்னாரு. தி பேஷன் டிரான்ஸ்லேஷன் என்று சொன்ன. தி பேஷன் டிரான்ஸ்லேஷன், PASSION, பேஷன் டிரான்ஸ்லேஷன் அது இருக்குது. அதை உண்டாக்கியவர், அதை எழுதியவர் யாருன்னு சொன்னால் டாக்டர் பிரையன் சிமன்ஸ். அடுத்தது சிட்ராத் இட்ஸ் சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிற ப்ரோக்ராம் நடத்துகிறாரு, அதை நீங்கள் பார்க்கலாம். டாக்டர் பிரையன் சிமன்ஸை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். மொழிபெயர்ப்பில் பிரையன் சிமன்ஸுக்கு 3 பிள்ளைங்க, அவரும் அவர் மனைவியும் சென்ட்ரல் அமெரிக்காவுக்கு போனாங்க. பியாக்குனா அப்படிங்கிற ஒரு மலைவாழ் ஜாதி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய போனார். PIAKUNA, பியாக்குனா.
சென்ட்ரல் அமெரிக்காவில். அங்கே போய் 500 பேர் தான் இருக்கிறாங்க அந்த மலை பாஷ். அங்கே போய் ஊழியம் போனான். வெரி டஃப் பிகாஸ் த லாங்குவேஜ் ஹி டிட் நோ. மொழிபெயர்க்க அந்த மொழியை கற்றுக்கொள்ளணும். அப்படி கஷ்டமான இதில் வேலை செய்யும்போது அந்த மக்கள் வந்து இவருடைய வீட்டுக்கு புகுந்து பொருள்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. அவர் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அவருக்கு டாக்டர் பிரையன் சிம்மன்ஸை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். பிரையன் சிம்மன்ஸுக்கு 3 பிள்ளைங்க. அவரும் அவர் மனைவியும் சென்ட்ரல் அமெரிக்காவுக்கு போனாங்க. பியாக்குனா அப்படிங்கிற ஒரு மலைவாழ் ஜாதி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய போனார். PIAKUNA, பியாக்குனா, சென்ட்ரல் அமெரிக்காவில். அங்கே போய் 500 பேர் தான் இருக்கிறாங்க அந்த மலை பாஷ். அங்கே போய் ஊழியம் செய்ய போனார். வெரி டஃப் பிகாஸ் த லாங்குவேஜ் ஹி டிட் நோ. மொழிபெயர்க்க அந்த மொழியை கற்றுக்கொள்ளணும். அப்படி கஷ்டமான இதில் வேலை செய்யும்போது அந்த மக்கள் வந்து இவருடைய வீட்டுக்கு புகுந்து பொருள்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. அவர் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அவருக்கு சொல்லவும் முடியாது. லாங்குவேஜ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் படித்தார். நான் ஹிந்தி படித்த மாதிரி. அப்போ கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு நாள் அவர் சோர்ந்து போயிட்டார். ஆண்டவரே, நைட்டில் மிட் நைட்டில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணார். இந்த மக்கள்கிட்ட போய் ஊழியம் செய்ய நீங்கள் அனுப்புனீங்க. நான் சொல்கிறத ஒருத்தனாவது கேட்க மாட்டேங்கிறான். என் பொருளை திருடிட்டு போகிறான். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த வாரத்தில் இப்போ நீங்கள் வந்து இந்த கிராமத்தில் இறங்கி உங்கள் வல்லமையை காட்டி என் சொல்லுக்கு இந்த மக்கள் கேட்க செய்யலைன்னா, நான் ஊர் ஊராக போய் இந்த மாதிரி மலை ஜாதி மக்களெல்லாம் மாற்றுறதுக்கு இயேசுவால் முடியாது. எனக்கு காசு கொடுத்து இங்கே அனுப்பியிருக்கவங்ககிட்டெல்லாம் போய் வேஸ்ட் பண்ணிட்டீங்க மணியை, இயேசுக்கிறதுக்கு இதெல்லாம் முடியாது. ரொம்ப கஷ்டமான மக்கள், அவராலே மாற்ற முடியாது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இந்த வேலையும் விட்டுட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி கோமா ஜெபம் பண்ணிட்டார். உண்மையில் ஜெபம் பண்ணோடனே அன்றைக்கி நைட்டில் ஆண்டவர் அந்த பட்டணத்தில் இறங்கிட்டார். இறங்கி அந்த அட்மாஸ்பியர் முழுவதும் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். அப்போ பிரையன் ஸ்மித் சொல்கிறாரு, நீ மக்களை நான் நேசிக்கிற மாதிரி நேசிக்கலை, அதனால் போய் எல்லாத்தையும் மன்னிப்புகள். உனக்கு அந்த மக்களை பற்றி வெறுப்பு தான் இருக்குது. திருடுறாங்களே, திருடிட்டு போட்டோம். நம்ம ஆண்டவர் சொல்கிறது நம்ப முடியுமா, நம்ம செய்ய முடியுமா? யோசித்து பாருங்கள். திருடுனா திருடிட்டு போட்டோம், நான் உனக்கு தரேன், அவங்க திருடிட்டு போகணும். கேட்காம இருந்தால் கேட்காம ஒரு நாள் கேட்பாங்க அப்படின்னு சொன்னார். உடனே ஒரு 5 மணிக்கு போய் அவர் சொன்னார், உனக்கு அன்பே இல்லை இந்த மக்கள்கிட்ட. நீ காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஒவ்வொரு வீட்டுக்காக போய் மன்னிப்பு கேளு. அது படிச்சுட்டார். ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு 4-5 ஃபேமிலி மெம்பர்ஸ் மன்னிச்சிருங்க, மொழி அதுக்குள்ளே கொஞ்சம் படிச்சுட்டார். மன்னிச்சிருங்க, நான் உங்களை நேசிக்கலை, இயேசு உங்களை நேசிக்க மாதிரி நேசிக்கலை அப்படின்னு அவர் உள்ளே நுழைஞ்சோடனே எல்லோரும் தரையில் நின்றுட்டு இருக்கலாம் விழுந்துட்டாங்க. வித் த பவர் ஆஃப் காட். அப்படி வல்லமையாக அந்த கிராமத்தில் உள்ளவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே மனம் திரும்பிட்டாங்க. உடனே அவர்கிட்ட ஆண்டவர் சொன்னார், சரி உனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டேன், இனி உன்னைய நான் வந்து சென்ட்ரல் அமெரிக்காவிலேருந்து நார்த் அமெரிக்கா கூப்பிட்டு போகிறேன். அவர் ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது என்ன நடந்தது, திடீர்னு முன்னால் இருக்கிற செவரு மறைஞ்சிருச்சு. ஒரு பெரிய ஒளி அந்த செவத்து மறைஞ்ச செவத்திலிருந்து நடந்து இவர் பக்கத்தில் வந்து இவர் உள்ளே போயிடுச்சு. அப்போ அந்த ஒளிக்குள்ளே ஜீசஸ் இருந்தார். ஜீசஸ் வந்து இது வந்து நடந்த வருடம் 2009. அப்போ ஜீசஸ் சொன்னார், ஒரிஜினல் மொழியில், மூல மொழியில், எபிரேயத்திலும் கிரேக்கத்திலும் வேதாகமம் இருக்கிறது கரெக்ட். நீயும் நானும் சேர்ந்து இதை மொழிபெயர்க்க போகிறோம். எப்படி ஆண்டவர் என்ன சொன்னார், நீயும் நானும் சேர்ந்து மொழிபெயர்க்க போகிறோம். அப்போ அது தப்பு வருமா? வராது. உடனே இவருக்கு ரொம்ப இதாகிடுச்சு, நீங்களும் நானுமா? எனக்கு எபிரேயம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரியாது, கொஞ்சம் தெரியும், ஆனால் டிரான்ஸ்லேட் பண்ணுற அளவுக்கு தெரியாது. அது சொன்னார் இயேசு கிறிஸ்து. உடனே அவர் மேலே ஊதுனார். அப்படின்னு ஊதின உடனே அவருக்கு எபிரேயமும் கிரேக்கமும் வந்து விட்டது. சங்கீத புத்தகத்தை பற்றி நிறையா விளக்கம் எழுதும்போது சொல்கிறாரு, அவர் இங்கிலீஷில் எழுதுனதை வேர்ட் பை வேர்ட் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறார்.
கார்முகில் என்னும் சோகம் என் உள்ளத்தை நிரப்பும் பொழுது தாவீதின் சங்கீதத்தை எடுத்து படிப்பேன். அந்த கார்முகில் மழைத்துளிகளாக மாறி பிரகாசமான நம்பிக்கை என்னும் வானவில்லை என் உள்ளத்தில் தோற்றுவிக்கும் அப்படின்னு சொன்னார். ஆகவே என்னுடைய சோகம் நீங்கி நம்பிக்கை மாறிவிடும் சங்கீதம் படிக்கலை அப்படின்னு சொன்னார். ஜயன் பைபிள் காலேஜ்னு ஆரம்பித்தேன் பெங்களூரில். அதை வேதாமம் கல்வி ஆரம்பிக்கும் போது ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், நான் எந்த சப்ஜெக்ட் டீச் பண்ணுறதுன்னு. பிரின்ஸிபல் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்தார், லெக்சரர்ஸ் வந்து நியூசிலாண்ட்லேருந்து வந்தாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், வாட் சப்ஜெக்ட் ஐ வில் டீச்னு. ஆண்டவர் சொன்னார், நீ போதிக்க வேண்டியது சாங் ஆஃப் சாலமோன், உன்னத பாட்டு. 65 புக்கை படித்தேன், அதை விட்டேன், அதை பேசுன்றார். நைட்டில் அந்த புத்தகத்தை எடுத்து முதல் தடவையாக படிக்க ஆரம்பித்த போது ஐ ஸ்டார்டட் டு ஸ்பீக் இன் டங்ஸ். நவமான பாஷையில் 1 மணி நேரம் பேசுகிறேன். என்ன பேசுகிற, ஏன் திடீர்னு புத்தகத்தை படிக்காமல் நவமான பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அதுக்கு விளக்கம் ஆங்கிலத்தில் வந்தது, மீனிங். அந்த மீனிங் வந்தபோது நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அந்த மீனிங் வந்து நவமான பாஷையில் நான் பேசுனதுக்கு மீனிங் வந்து எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த சாங் ஆஃப் சாலமன். அப்போ நான் பேசுகிற நவமான பாஷைக்கு நானே ஆங்கிலத்தில் பேசி நானே நோட்ஸ் எடுத்து அடுத்த நாள் கிளாஸில் ப்ரீச் பண்ணுறேன். இப்படி பார்க்கும்போது 2, 3, 8 ஹவர் தான், 8 ஹவர்ஸில் ப்ரீச் பண்ணேன். 8 சாப்டர். நான் வந்து 2 சாப்டர்லேயே 8 ஹவர் ப்ரீச் பண்ணேன். அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் ஒருத்தன் எந்திரிச்சு, ப்ளீஸ் ஸ்டாப் இட் அப்படின்னா. ஏண்டா நான் பேசிகிட்டு இருக்கும்போது பிடிக்கலையா அவனுக்கு, ஸ்டாப் பண்ணிட்டுன்னு சொல்கிறேன்னு. ஒவ்வொரு சென்டென்ஸும் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது, எழுதி எடுக்க டைம் இல்லை, அதனால் கொஞ்சம் மெதுவாக பேசுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா. அப்படி ஆண்டவர் பயன்படுத்தினார் சாங் ஆஃப் சாலமன். இந்த சாங் ஆஃப் சாலமனை பற்றி இந்த பிரையன் ஸ்மித் என்ன எழுதியிருக்காருன்னு பார்ப்போம் அப்படின்னு போட்டேன். அவர் சொன்னார், உன்னை இந்த சாங் ஆஃப் சாலமோன் உனக்கும் உன் ஆண்டவருக்கும் இடையே ஏற்பட்ட காதல். ஆகவே உன்னை சுலோமித்தியாக நினைத்துக்கொள். அதில் படிக்கிற சுலோமித்தி யாரு? நீதான். அதில் வர சாலமோன் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அப்படி நினச்சி படி, உன் வாழ்க்கையை மாறும் அப்படின்னு. அந்த சென்டென்ஸ் படித்தோடனேயே நான் சூலமத்தியாக மாறிட்டேனோன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சச் அ வண்டர்ஃபுல் டிரான்ஸ்லேஷன். மதுரை பக்கத்தில் சவுத் மதுரையில் ஒரு வில்லேஜில் 20 அவருடைய டீம் மெம்பர்ஸ் 20 பேரை கூட்டிகிட்டு வந்தார். வந்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவர் கண் முன்னால் ஒரு டிவி ஸ்க்ரீன் வந்தது. அந்த டிவி ஸ்க்ரீனில் ஒரு பொண்ணு வந்து செத்த மகளை தூக்கிட்டு வரான், செத்த பிள்ளை தூக்கிட்டு வரான். இவர் கை வச்சு அந்த குழந்தைய எழுப்புறார். உடனே அவர் சொன்னார், அந்த கூட்டத்தில் 10,000 பேர் இருக்காங்க மதுரைக்கு பக்கத்தில். அவர் சொல்கிறாரு, இந்த கூட்டம் முடிவதற்குள் ஒரு ஸ்திரீ செத்து போன குழந்தைய தூக்கிட்டு வரும், நான் உயிரோடு எழுப்ப சொல்லி ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு அப்படின்னார். அவருடைய டீம் மெம்பர்ஸ் 20 பேரும், பிரையன் வாட் ஆர் யூ டெல்லிங்? நோ நோ நோ, இதெல்லாம் சொல்லக்கூடாது, இது நடக்கலைன்னா நம்ம கூட்டம் இருக்குது, அவ்வளோதான், நம்ம கூட்டத்தை வைண்டப் பண்ணிவிட்டு ஊருக்கு திரும்ப வேண்டியதுதான் அப்படின்னு. நான் பார்த்ததை சொல்கிறேன்ப்பா, என் ஆண்டவர் ஏதாவது காட்டினார்னா அது செய்யாமல் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் தான் அந்த மைக் சத்தத்தில் அந்த செத்த குழந்தைய அடக்கம் பண்ண கொண்டு வந்த அந்த பெண் நேராக மேடைக்கு வந்து அந்த குழந்தைய காட்டினான். அப்போ இன்னும் கொஞ்சம் பயமாகிடுச்சு டீம் மெம்பர்ஸ்க்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம போக போகிறோம். உடனே இவர் சொன்னார், ஆண்டவரே 7 தடவை அந்த குழந்தை மேலே பைபிளில் வாசிக்க மாதிரி விட முடியாது, நான் தொடுறேன். தொட்ட உடனே குழந்தை ஜம்ப் பண்ணி அம்மா கைக்கு போயிடுச்சு. அதுதான் பிரையன் சிம்மன்ஸ். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவருக்குள்ளே நுழைஞ்சார். நுழைஞ்ச உடனே 20 நிமிஷம் அந்த ஒளி வேண்டாதெல்லாம் எரிச்சு போட்டுச்சு, சாம்பல் கொட்டிச்சு, மண் கொட்டிச்சு. அப்போது அவர் சொன்னார், என் ஒய்ஃப் வந்து பெருக்கும்போது ஏன் கணவன் சாம்பலை கொட்டியிருக்கார் வீட்டில் நினச்சிக்கிட்டே பெருக்குவா அப்படின்னு சொன்னார். அதில் இருந்து அவர் கம்ப்ளீட்டாக மாற்றப்பட்டார்.
அவர் மிலிட்ரியில் வேலை செய்த பொழுது ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட உடனே மிலிட்ரி பேரக்ஸில் ஓடி எல்லாரும் வாங்கோ வாங்கோ வாங்கோ, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும், நீங்கள் அந்த செய்தியை கேட்கணும். என்னடா பைத்தியக்கார மாதிரி இவன் இப்படி கத்திட்டு அலையிறான் அப்படின்ட்டு நம்பி வந்தவங்க 50-60 பேர் வந்தாங்க. அவர்கிட்ட இந்த சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் பகிர்ந்து கொண்டார். 10 பேர் ரட்சிக்கப்பட்டான். அதிலிருந்து இவர் டிரான்ஸ்லேஷனில் படித்தாலே அதில் நமக்கு ஒரு தனி அனுபவம் வருது. அதுக்கப்புறம் அந்த ஒளி உள்ளே போய் ஆண்டவரே கிருபை தாங்க, என்னால் தாங்க முடியல, செத்து போயிடும் போல் இருக்கு அப்படின்னோடனே அந்த ஒளி 20 நிமிஷம் இருந்து வேண்டாத எரிச்சிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அப்போ தான் ஞாபகம் வந்தது, ஒய்ஃப் பால் வாங்க சொன்னாங்களே அப்படின்னு பால் வாங்க புறப்பட்டாங்க. அவரை சுற்றி 12 அடி சர்க்கம்ஃபரன்ஸில் யாரெல்லாம் பக்கத்தில் வந்தாங்களோ அவங்கெல்லாம் விழுந்தாங்க அனாயிண்டிங்கில். அதுக்கு முடித்த உடனே ஒரு சண்டே ஸ்கூல் இடத்துல பேச வேண்டியிருந்தது. சண்டே ஸ்கூலுக்கு போனார். என்ன நடந்தது? அந்த சண்டே ஸ்கூலில் 60 பிள்ளைங்க இருந்தாங்க, 50-60 பிள்ளைங்க. அவர் நுழைஞ்சோடனே எல்லோரும் ஸ்லெயின் ஆகிட்டாங்க. I have seen this experience when I was in Bombay walking in the street. People were falling. இந்த பக்கமாக அந்த பக்கம் க்ளோஸாக வந்தவங்க கீழே விழுந்தான். எனக்கே பயமாயிடுச்சு, என்ன ஏன் விட்றாங்க இப்படின்னு சொல்லிட்டு. when the anointing of God comes, people cannot stand. அதில் அந்த மொழிபெயர்ப்பில் இங்கிலீஷ் அதை நீங்கள் பாராமல் படிக்கலாம், அவ்வளோ பியூட்டிஃபுல் இங்கிலீஷ். இவருக்கு எப்படிடா இவ்வளோ ஞானம் வந்தது அப்படின்னா, அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, ஒரு சிப்பை, மெமரி சிப்பை கொண்டு வந்து கர்த்தர் என்கிட்ட பிளான் பண்ணார். அவர் என் மேலே ஊதின உடனே எனக்கு ரெவலேஷன் வந்தது. அதனால் மொழிபெயர்ப்பு ஏதோ ஒரு மிஷின், இயந்திரம், ரோபோ மொழிபெயர்க்கிற மாதிரி தான் நான் பேனா பிடிச்சி எழுதுகிறேன். ஆனால் எண்ணங்கள்லாம் எங்கேருந்து வருது? ஆண்டவர்கிட்டருந்து வருது அப்படின்றார். இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் சூப்பர் டிரான்ஸ்லேஷன். ஸோ ஐ வாண்ட் யூ டு பை அபவுட் 21 புக்ஸ் ஆர் தேர். Amazon.comல நீங்கள் வாங்கலாம். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார், நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். எனக்கு ஒளியை பற்றி ஆண்டவர் பல காரியம் சொல்லிக் கொடுத்தார். ஒரு மனிதன் நேச்சுரல் வேர்ல்ட்லேருந்து சூப்பர் நேச்சுரல் உலகத்துக்கு போகிறது எப்படி? அதில் என்ன சொல்லுது, குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருள் ஒளியின் வேகத்தில் 1,86,000 மைல், வினாடிக்கு 1,86,000 மைல் பயணம் செய்தால் காலம் அதற்கு 0 ஆயிரும். Time will become 0 when a person travels the speed of light. ஆகவே நான் இந்த பூ உலகத்திலிருந்து either by translation or by transportation leave this natural world and go to the supernatural world. I travel with the speed of light. ஒளியின் வேகத்தில் நான் செல்லும் பொழுது இயற்கையின் உலகத்தை விட்டு இயற்கைக்கு அப்பால் உள்ள உலகத்துக்கு செல்கிறேன். ஒளியின் வேகத்தில் ஒருவர் பயணம் செய்தால் இயற்கையின் உலகத்தை விட்டு இயற்கைக்கு அப்பால் உள்ள உலகத்துக்கு போய் தரிசனங்களை காண்பார்கள், ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்வார்கள். ஜெரால்டு ஸ்டெயின்பர்க் அப்படிங்கிறவர் ஐன்ஸ்டீனுக்கு அப்புறம் வந்த ஃபிசிசிஸ்ட். அவர் ஒன்று கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால், டாக்கியான் என்று ஒன்று கண்டுபிடிச்சார். டாக்கிஸ் அப்படின்னு சொன்னால் ஸ்விஃப்ட், வேகம்னு அர்த்தம். டாக்கியான் அப்படின்னா என்னன்னு சொன்னால், டாக்கியான்ஸ் இஸ் நாட் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு. Scientists do not like these terms tachyons, but Gerald says tachyons can travel beyond the speed of light. ஒளியின் வேகத்தை விட அதிக வேகமாய் செல்லக்கூடும் அப்படின்னு குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஹைபாத்தசிஸா, இட் இஸ் நாட் ப்ரூவ்டு, அந்த ஜெரால்ட் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சார். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தன் டாக்கியான் ஸ்பீடில், லைட்டை விட அதிகமான ஸ்பீடில் போகும்போது அவன் கடந்த காலத்துக்கு போகிறான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு நான் பார்க்கணுமானா, நான் ஒளியின் வேகத்தை விட அதிகமான
டேக்கியான் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணனா ஐ கேன் கோ பேக் இன் டைம். யூ கேன் கோ ஃபார்வர்ட் இன் டைம், யூ கேன் கோ பேக் இன் டைம். இந்த சூப்பர் நேச்சுரல் வேர்ல்ட், ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், அதெல்லாம் இந்த இயற்கையின் உலகத்தில் தான். அந்த சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டில் கடந்த காலம், தற்காலம், நிகழ்காலம் எல்லாம் ஒன்று தான். நினச்சிங்கன்னா பழைய காலம் போகலாம், நினச்சிங்கன்னா வருங்காலம் போகலாம். பிரையன் சிம்மன்த்தை ஆண்டவர் பரலோகத்துக்கு கூப்பிட்டு போகிறார். பரலோகத்துக்கு லைப்ரரி கூப்பிட்டு போய் சொன்னார் 2 புத்தகத்தை டவுன்லோட் பண்ணிக்கலான்னு. சரின்னு இவர் அந்த லைப்ரரியில் எல்லா புக்ஸும் இருக்குது. ஐ ஹவ் சீன் லைப்ரரி ஆஃப் ஹெவன். சயின்ஸ் புக்ஸ் ஆர் தேர், மெடிசன் புக்ஸ் ஆர் தேர். அப்படி பார்த்துட்டு வரும்போது ஒரு புக்கில், இவ்வளோ பெரிய புக்கு, அதில் ஜான் 22 அப்படின்னு போட்டிருந்து. என்ன போட்டிருந்து? ஜான் 22. இவர் ஆண்டவர்கிட்ட கேட்டார், யோவானில் 21 அதிகாரம் தானே இருக்குது, இது என்ன ஜான் 22 போட்டிருக்கு அப்படின்னாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 14:12 நீங்கள் நான் செய்த கிரியையும் செய்வீர்கள், மேலான கிரியையும் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? இது மேலான கிரியை என்னங்கிறது பைபிளில் இருக்கா? இல்லை. இதுதான் மேலான கிரியை பற்றி விளக்கம் இருக்குது. அப்படி அந்த விளக்கத்தை கேட்டவுடனே இவர் நினைக்கிறாரு, 2 புத்தகம் தான் எடுத்துகிட்டு போய் சொல்லியிருக்காரு, இதை எப்படியாவது திருடி எடுத்துகிட்டு போயிடணும். என்ன சொல்கிறார்? எப்படியாவது திருடி டவுன்லோட் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்றாரு. உடனே ஒரு ஸ்பீக்கர் ஒலிக்குது, இதை எப்படியாவது திருடி டவுன்லோட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு. இவர் நினைச்ச எண்ணம் ஸ்பீக்கரில் வருது. ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இது ஏன் எண்ணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு கேட்குற, தர மாட்டிங்களா அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், இதை ஒரு நாளில் உனக்கு தருவேன், மக்கள் மேலான காரியத்தை செய்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அம்மா நேற்று சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு செஸ்ட் பெயின் இருக்குது, டயரியாவும் இருக்குது, 2 இருக்குன்னாங்க. நான் சொன்னேன், செஸ்ட் பெயினே போ, ஏன் வந்த அப்படின்னோட உடனே போயிடுச்சு. ஆனால் டயரியா போகல. ஒன்று அவங்க கேட்டாங்க, பாஸ்டர் டயரியா போகலையே, செஸ்ட் பெயின் உடனே போச்சு, அது மாதிரி அதுவும் உடனே போகணும் இல்லைன்னு. உங்கள் வயத்தில் வேண்டாத பொருள்லாம் இருக்குது, நான் தான் அதை போவேண்டான்னு சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா அதெல்லாம் வெளியே போனோடனே தான் டயரியா நிற்கும். அது போகாமல் இருந்ததுன்னா அந்த கிருமி பெருகி பெருகி ரொம்ப சீரியஸ் ஆகும். அதனால தான் டயரியாட்ட பேசலை, செஸ்ட் பெயினுக்கு மாத்திரம் பேசினேன். ஞானமாக பேசுகிறேம்மா, நீங்கள் அதனால் என்னைய அதுவும் நிற்கட்டும்னு சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப சிக்காயிருவீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வேர்ட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். நம்ம ஃபெய்த்தை பொறுத்து. ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, எங்கள் ஆலயத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வார்த்தைகளுக்கு எவ்வளோ வல்லமாக கொடுத்துருக்கீங்க. உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அது எங்கள் வாயில் இருக்கட்டும், எங்கள் வாழ்க்கையில் மலரட்டும். வசனத்தின்படி வாழ கிருபை தாங்க. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 919345100944. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3யிலும் DVD ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.